ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எனக்கு 5th மந்த்துக்கு பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்னோட நாத்தனார் தான் இந்த ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அதோட ப்ரிப்ரேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சந்தியா, ஜெகதீஷ், என்னோட அத்தை எல்லாருமே கோயம்பேடு போயிட்டு வருஷ தட்டுக்கு தேவையான பழம், ஸ்வீட்ஸு, பிஸ்கெட்டு, கூல்ட்ரிங்க்ஸுன்னு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்த எல்லா பொருளையும் தட்டில் வச்சு கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சந்தியாவும் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு தேவையான அளவுக்கு பூ கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஃபங்க்ஷன் வீட்டில் தான் நடந்துச்சு. ஸோ பேக்ரவுண்ட் செட்டு போட்டால் நல்லா இருக்கும்னு ஜெகதீஷ் இந்த கிளாத்தை வாங்கிட்டு வந்தாங்க. அந்த கிளாத்தை செட் பண்ணிட்டு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது பேக்ரவுண்ட் பார்க்க. இந்த வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நான் கையில் மருதாணி வச்சேன். இன்ஸ்டன்ட் மருதாணி தான் வச்சுருந்தேன். அதுவும் நார்மல் டிசைன் தான். இது ஒரு நாள் மட்டும்தான் தாங்கும், இருந்தாலும் பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. தலை காஞ்சிச்சு. ஜெகதீஷ் வந்துட்டாங்கன்னா கோயிலுக்கு போக வேண்டியது தான். கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டு மறுபடியும் வந்துட்டு கிளம்பணும். இதுதான் நான் ஃபங்க்ஷனுக்கு கட்ட போகிற சாரீ. தெரியுதா? என்னோட நாத்தனார் தான் இதை வாங்கி கொடுத்தாங்க. அவங்க தான் ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷனை நடத்துகிறாங்க. அவங்க தான் எல்லாமே வாங்கி எங்களுக்காக பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ஃப்ளீட் எடுக்கணும். ஃப்ளீட் எடுத்து முடிச்சிட்டோன்னா வந்து கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு மட்டும் ஃப்ளீட் எடுத்து வச்சிடலாம். இந்த கலர் தான் எடுத்திருக்காங்க. லைட் பிங்க் வித் கோல்டன் ஷேடரில் இருக்குது. நல்லா இருக்குல்ல? இது ஃப்ளீட் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிடலாம். இப்போ கோயிலுக்கு போகணும். போயிட்டு வந்து டைம் இருக்குமான்னு தெரியல. ஃப்ளீட் எடுத்து வச்சிட்டோன்னா வந்து கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இதை மட்டும் பண்ணிடலாம். ரொம்ப சின்னதாக எடுக்காமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்புறம் வயிறு தெரியும். அதான் ஓகே, இது கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் ஹைட்டாக இருந்து எடுத்தால் தான் எனக்கு வாட்டு வரும். நான் எப்பவுமே இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளீட் எடுக்க ஆரம்பிப்பேன். எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து இதில் கொஞ்சம் மடிப்பாக இருக்குது. அது ஈவனாக இருக்கிறதுக்காக ஸ்ட்ரெயிட்னர் போட்டு நல்லா ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் அப்படியே நிற்கும் ஸ்டேபிளாக. அவ்வளோதான், ஃப்ளீட்ஸ் எடுத்து அயன் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே கண்டிப்பாக ஸ்டேபிளாக நிற்கும். இந்த ப்ளவுஸ் தான். இது வந்து நான் ஜெயச்சந்திரனில் போயிட்டு ரெடிமேடில் வாங்கிட்டேன். ஏன் நான் அதுலேருந்து தைக்கலைன்னா கண்டிப்பாக டைட் ஆகிடும், அப்புறம் தைச்சது வேஸ்ட்டாக போயிடும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து ப்ளவுஸ் வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கிட்டேன். இதில் பாருங்க டிசைன்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ப்ளவுஸ் தான் கொஞ்சம் டார்க் ஷேடில், அது கொஞ்சம் லைட் ஷேடாக இருந்தது. ஸோ அதை விட கொஞ்சம் லைட் டார்க் வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் எடுத்திருக்கேன். நல்லாக்கா? ஓகே, நான் வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன். அடுத்த நாள் காலையில் வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா? ஸோ ஜெகதீஷ் வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே என்னோட வீட்டில் இருந்து அம்மா, அக்கா, பாப்பாலாம் வந்துட்டாங்க. வரும்போது எனக்காக ஒரு பாட்டில் ஃபுல்லாக இளநீர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பாப்பாவும் அக்காவும் ஜெகதீஷ்க்கு ஹெல்ப் பண்ண உட்காந்துட்டாங்க. காலையிலேயே எல்லா ப்ரிப்ரேஷனும் முடிஞ்சுது. இந்த ப்ரிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நேராக கோயிலுக்கு போயிருந்தோம். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வீடியோ இருக்குது. எல்லாமே அடுத்தடுத்து வந்துட்டே இருக்க போது. அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.